சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, சந்தோஷமாக இருந்து பல நாட்கள் ஆகிற்று. சந்தோஷம் என்னும் சொல்லே என் வாழ்வில் இல்லாமல் போயிற்று. தயவு செய்து என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா என்று இந்நாள்களில் என்னிடம் வேண்டுதல் வைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் உன் சாயப்பாவின் வேலை. இதோ நீ தேடிய சந்தோஷத்தை உன்னிடம் சேர்க்கவே இன்று நான் வந்துள்ளேன். இப்பொழுது நான் கூறுவதை பொறுமையாகவும் கவனமாகவும் கேள். நீ தேடிய சந்தோஷத்தை பெற்று முகம் மலர்ந்தே செல்வாய். சரி, இப்பொழுது இந்த உலகில் யாராவது முழுமையாக சந்தோஷமாக இருக்கிறார்களா? உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் முழுமையான திருப்தியான சந்தோஷத்தை அடைந்து விட்டேன் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களா? எல்லோரும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். யாரும் அதை அடைந்த மாதிரி தெரியவில்லை. நான் சந்தோஷத்தை அடைந்து விட்டேன், இனி என் வாழ்வில் எதுவுமே தேவையில்லை என்று யாராவது சொல்கிறார்களா? அதை மட்டும் அடைந்துவிட்டால் அப்புறம் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் என்று எத்தனையோ நினைத்து அதனை அடைந்தும் இருக்கிறோம். சந்தோஷம் வந்ததா? இல்லையே குழந்தையே. எதை அடைய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை அடைந்தவுடன் அதைவிட பெரிது வேண்டும் என்ற மனம் அடுத்ததை நோக்கி பயன்படுகிறது. ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு காணல் நீராகவே இருக்கிறது. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் சந்தோஷமாகவே இருந்தது இல்லை என்று புலம்பினாய் அல்லவா? இப்பொழுது உன் வாழ்வில் உனக்கு என்னென்ன கிடைத்து இருக்கிறது, உன் கையில் என்னென்ன இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பட்டியல் போடு. உனக்கு கிடைத்த அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டும் அவையெல்லாம் கிடைக்காதா என்று கனவு காண்பவர்கள் உலகில் கோடி. அவையெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றை நினைத்து ஒரு நிமிடம் இருந்து பாரு. இந்த மனித மனம் தனக்கு கிடைப்பதை நினைத்து சந்தோஷம் படுவதை, தனக்கு கிடைக்காததை நினைத்து ஏங்கியே இந்த வாழ்நாளை கழிக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக இருப்பது ஒரு குற்றம் என்று ஆழ்மனதில் ஆழ பதிகின்றது. துக்கம்தான் நமது இயற்கையான நிலை. சந்தோஷம் என்பது எப்போதாவது வந்து போவது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாய். உண்மையில் உன் வாழ்வில் நினைத்து பார்த்தால் சந்தோஷம் பட அவ்வளவு இருக்கிறது. ஒவ்வொன்றையும் இணைத்து அத்தனை சந்தோஷம் படலாம். இந்த சந்தோஷத்தை பார்ப்போம் கருவியாக நீ செயல்படு. உன் வாழ்வில் அந்த இறைவன் சந்தோஷத்தை நிரப்புவான். என் சங்கடங்களை எல்லாம் தீர்ந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. சந்தோஷமாக இருந்தாலே உன் சங்கடங்கள் தீர்ந்துவிடும். எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கேட்டுவிட்டாய் அல்லவா? இன்று முதல் மகிழ்ச்சியாய் மட்டுமே இரு. உன் சந்தோஷ வாழ்வினை எடுத்துக்கொண்டு நான் உன்னை தேடி வருகிறேன். நீ தேடிய சந்தோஷம் நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும். நான் அதை ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். கவலைகளை தூக்கி தூர எறி. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். கவலை கொள்ளாதே, நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.